வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி தான் சாப்பிட்றோம். ஆனால் டோட்டலாக வேறு பிரியாணி. காலிஃப்ளவர் பிரியாணி இன்றைக்கி. இது தமிழ் என்ன? காலிஃப்ளவர் தமிழ் தானே? காலிஃப்ளவர் பூ. தமிழ் என்ன சொல்லுங்க? காலிஃப்ளவர் பிரியாணிங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து காலிஃப்ளவர் பிரியாணி. இன்றைக்கி வந்து சைடிஷ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் ரைத்தா, அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு. இது வந்து காலிஃப்ளவர் 65. ஓகே. பிரியாணி வந்து சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. நல்லா வாசமாக செம்மையாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். நல்லா சூடாக இருக்குது. இப்போ கையை வைக்க முடியலப்பா. கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிடவா? நல்லாயிருக்கு. இதெல்லாம் சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆவி பறக்க பிரியாணி. நல்லா இருக்குப்பா. காலிஃப்ளவர் பிரியாணி நல்லா தான் இருக்குது. இன்னும் சுண்டலெல்லாம் பிரியாணி பண்ணுறாங்க, அதுவும் ஒரு வீடியோ போடுறோம். ஆனால் மொறுன்னு சிக்கன் மாதிரியே பண்ணிடுறேன். நீ நல்லா தான் பண்ணியிருக்க. நல்லாயிருக்கு. சூடு குறைவனாங்குது பாரு. அவி பறக்க பறக்க அன்றைக்கி பிரியாணி சூட சாப்பிட்டா நல்லாயிருக்கு.
சூடாக காரமாக சாப்பிடணும். ரொம்ப காரமாக இருக்கு பிரியாணி. கரெக்டான காரம் தான், ரொம்ப காரம் இல்லை. சூடாக சாப்பிட்றோம்ல. காரம் இவ்வளோ இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு இலையை கருப்பாயிடுச்சு. அவ்வளோ சூடாக இருந்தாலும் போட்டு அடுத்து வந்து அப்படியே எடுத்து. இந்த அரிசி இன்னும் வேறு வேறையாக இருக்க மாதிரி இருக்குது. முழுங்க முடிய பண்ணிக்க. கத்திரிக்காய் தொக்கு நீங்கள் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பழைய கஞ்சிக்கு அது 2 கத்திரிக்காய் போட்டு அப்படியே செஞ்சு நல்லாயிருக்கும். சில பேர் சொல்கிறாங்க சாப்பாடு நிறையா வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக விரதத்தில் வந்திருக்கோம், உடனே அவ்வளோவா சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஒரு சிலருக்கு அது தெரியல போல். போக போக தான் நிறையா சாப்பிட முடியும், உடனே சாப்பிட முடியும். இப்போயே சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு. அப்புறம் வந்து எப்பயும் போல் நான் நார்மலாக நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். நான் சாப்பிட்ருவேன், வயிறு ஏற்றுக்க மாட்டேங்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு சாப்பிட்றேன். எனக்குமே நான் நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு தான் ஆசை. வயிறு பற்றணுமே. கடைசி சோறு வரைக்கும் இருக்குது சூடு. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. அப்பா வயிறு செம்ம ஃபுல் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே அல்டிமேட்டு. பிரியாணி வந்து நம்ம நான்வெஜ்ஜு தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. பிரியாணினாலே அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம காலிஃப்ளவர் பிரியாணி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட கத்திரிக்காய் தொக்கு
இன்றைக்கி பிரமாதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. 65ம் நல்லா மொறுமொறுன்னு வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.